So, welcome students and parents. This is an online interaction about CUET, Common University Entrance Exam. This exam is meant for getting admission into central universities. Central university means maybe you must have heard of Delhi University, Jawaharlal Nehru University in Delhi, where most of the politicians, including our Nirmala Sitharaman, studied there. So many people studied there, H. Raja and things like that. So many have studied there. So Adamari. So there are about I think 50 universities all over India, or about 10 of them are really popular universities. One is Pondicherry University is reasonably popular, Bangalore University, Hyderabad University, and then in Tamil Nadu we have one central university that is in Tiruvarur. இது தவிர there are a lot of private universities who take the score of CUET and get admission, give admission. Maybe about 5% of their seats or 10% of the seats they give admission through CUET. One such institution is Tamil Nadu Agricultural University. போத் கோயம்புத்தூர் கேம்பஸ், திருச்சி கேம்பஸ், மதுரை, பெரியகுளம் எல்லாமே அவங்க வந்து சியூடி வழியாக அவங்க கோர்ஸுக்கு எடுப்பாங்க. பட் ஒன்லி அபவுட் லிமிடெட் டு அபவுட் 10% ஆஃப் தேர் சீட்ஸ் ஆர் 5% ஆஃப் தேர் சீட்ஸ் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் இன் அ நட்ஷெல் அபவுட் திஸ். மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் எக்ஸாம் அவர் ஆதித்யா வில் கிவ். In terms of our institution, it's called Igniting Young Minds. We started in 2013. And so far we have engaged around 10,000 students, all sorts of students. Primarily we are concentrating on three areas. One is scholarship exams, for which we create awareness and coaching கொடுப்போம். அதில் அவங்க போய் எழுதுவாங்க, அதை பாஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 110 பேர் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க எங்கள் வழியாக இது வரலாம். தென் வி ஹேவ் என்ட்ரன்ஸ் கோச்சிங். வி ஹேவ் கோச்சிங்ன்றதை விட மென்டரிங்னு சொல்லலாம். அது வந்து நீட், ஜேஇ அண்ட் சியூஇடி. இட்ஸ் நாட், ஐ ஒன்ட் சே கோச்சிங், இட்ஸ் அ மென்டரிங் மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. பட் வி வில் பி கிளாரிஃபைங் த கான்செப்ட், டவுட்ஸ் எக்ஸெட்ரா. மூணாவது வந்து வி கிவ் அகெயின் மென்டரிங் ஆர் கோச்சிங் ஃபார் ஜாப் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி 2, 2A அண்ட் 4. இந்த மூணுக்கு கொடுக்குறோம். இது தவிர வி ஹேவ் கிளாஸஸ் ஆன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, செஸ், விஷ்ணு சகசரநாமம், வேறு என்ன இருக்குது, வெக்கேஷன் கிளாஸ்ன்னு ஒன்று எடுக்கிறோம். அது வந்து மோர் டு டூ வித் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஃபார் த யங் சில்ட்ரன். அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறோம். இன் அ வீக் வி ஹேவ் அவர் 13 to 14 ஆர் சம்டைம்ஸ் 16 கிளாஸஸ் ஆர் தேர். தென் த்ரூ அவுட் த இயர் வி டூ இட். பட் மார்ச் முடிய கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 லீன் மந்த்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் திங். அகெயின் இட் வில் ரீஸ்டார்ட் அகெயின் இன் ஜூலை. But throughout the year, at least 1 or 2, like for example, spoken English and spoken Hindi, we don't stop at all. In fact, spoken English, நாங்கள் 3 கிளாஸ் எடுக்கிறோம். One is for Tamil Nadu students, other one is for Kerala students, the third is for North Indian students. அப்படின்னு எடுத்தோம். இப்போ எல்லாருமே எல்லாத்துலையும் உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி. So without, of course, we have around 22 teachers, 60 sponsors, volunteers, plenty, well-wishers. It runs into thousands. Our well-wishers and sponsors are all over the world. எங்கள் டீச்சரே 3 பேர் வந்து ஃப்ரம் கலிஃபோர்னியா. அவங்க எல்லாருமே ஏதர் மை கிளாஸ்மேட், ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நான் ஒரு ஷார்ட்டாக சொன்னால், நான் வந்து ஐ டிட் மை இன்ஜினியரிங் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ டிட் மை MBA ஃப்ரம் IIM கல்கட்டா. அப்புறம் கன்சல்டன்சி, ஓன் கன்சல்டன்சி தான் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருந்தேன். 2013 ஐ ஜஸ்ட் லுக் பேக் அண்ட் சீன் ஓகே, இனஃப் இஸ் இனஃப் வித் ஐ தாட் ஐ வில் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. அந்த மாதிரி ஒரு கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது நம்ம என்டர் ஆனோம். It's going well because of the help of so many people and so many people like you, students who take initiative and come to us. நாங்கள் இது in addition to these classes, we give books, pen, pencil, eraser, ruler, bags, அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறோம். இதில் நீடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் we pay some fees and other things. I mean laptop, mobile, அதெல்லாம் ரொம்ப குறைவு. பட் மெயின் திங் இஸ் அவர் ஆன்லைன் கிளாஸ். தட் இஸ் த திங். அண்ட் ஜென்ரலாகவே நம்மகிட்ட வர்ற குழந்தைகளே டேலண்டட் குழந்தைகள் தான் வராங்க. அங்கே ரொம்ப டல் யாருமே வர்றதில்ல. எல்லாம் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் தான் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ வித் திஸ் ஸ்மால் இன்ட்ரோ ஐ வில் ரிக்வெஸ்ட் ஆதித்யா. முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தென் யூ கேன் கோ டு திஸ் CUET. எஸ், அனைவருக்கும் இனி காலை வணக்கம். வாய்ஸ் கேட்குதா? கேட்குது. ஓகே, வணக்கம் ஆதித்யா, கேட்குறது. இன்னைக்கு
முக்கியமான ஒரு செஷன். என் பேர் வந்து ஆதித்யா. நான் வந்து பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. நவ் ஐ எம் தேர்ட் இயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். ஆஃப்டர் த செலக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நான் நிறைய பேருக்கு எப்படி பண்ற இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் வழியா நிறைய பேர் என்னோட சேர்ந்து எனக்கு அப்புறம் ஜூனியர்ஸ் நிறைய பேர், ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் செட் இந்த எக்ஸாம் எழுதுறப்ப. அதுக்கு அடுத்த செட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களோட ஜூனியர்ஸ் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த செஷன் வந்து எவ்ரி இயர் நாங்க கண்டக்ட் பண்றோம். இந்த மாதிரி எப்படி நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நாங்க கண்டக்ட் பண்றோம். இது வந்து உங்களுக்கு பயனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ராசஸ் எக்ஸாம்ல வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்குது. ஏன்னா நிறைய மாணவர்கள் தவறா அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுக்க. மத்த பரீட்சை மாதிரி இந்த பரீட்சை கிடையாது. ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் இந்த பிபிடி மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இது என்ன ப்ராசஸ், அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறோட பேக்ரவுண்ட் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் அந்த எண்ட் ஆஃப் ஜூன்ல வந்து அவங்க பரீட்சை நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த 2019 ஆர் 23 அந்த என்இபி ப்ராசஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரே எக்ஸாமா ஆல் ஓவர் த இந்தியா கொண்டு வரணும்னு சொல்லி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு யூஜிக்கு தனியாவும் பிஜிக்கு தனியாவும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு பார்க்க போறது யூஜிக்கு பார்க்க போறோம். பிஜி எழுதுறவங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு மார்ச் மந்த் எக்ஸாம் நடக்க போகுது. இதுல நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிற ப்ராசஸ் இதை நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் இதான் வந்து இந்த இன்ட்ரோ. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 13 மீடியம், அதாவது 13 லாங்குவேஜஸ்ல நடத்திட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த இந்தியா நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் அப்ராட்ல இருந்து வரவங்க கூட இந்த எக்ஸாம்ல வந்து எழுதலாம். நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான ஒரு எக்ஸாமா இது இருக்கு. இந்தியாவில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அப்ராட்ல இருந்து வரவங்களுக்கும் இதுல அட்மிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்கிறப்ப ஒரு ரேங்க் போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ஐடிஸ், நெக்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்கிற லெவல்ல கொண்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2026-27க்கான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது. இதுல முக்கியமா நமக்கு என்னென்ன டேட்ஸ், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்ஸ் என்னென்னு பாக்குறப்ப, ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆரம்பிக்கிறது நமக்கு ஜனவரி 3ல இருந்து 30 வரையும் நடந்துட்டு இருக்கு. அதாவது 11:50 முடிஞ்சிடும். ஆனா என்னைக்குமே வந்து சியூடி, அதாவது இந்த நடத்துறது வந்து என்டிஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி மூலியமா நடத்துறது வந்து என்னைக்குமே உடனே அப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனா அதை நம்ம நம்ப முடியாது. பட் எவ்ரி இயர் இதுவரையும் நாங்க பார்த்துட்டு வந்ததுல ஒரு ஹிஸ்டாரிக்கா நம்ம பாக்குறப்ப இதுல வந்து கண்டினியூஷனா எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு அப்ளிகேஷன் டேட்ல இருந்து ஒரு 5 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. பட் அந்த ஒரு ஹோப்ல தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு டேட் வந்து 25 ஆயிட்டு, இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்கு. இந்த 5 டேஸ்ல யாராவது பண்ணலன்னா எப்படி பண்ணணுங்கிறதும், ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோட எய்மே. ஸோ வந்து 30 ஜனவரி 30th ஜனவரி 2026 முடியுது. மேபி 5 டேஸ் எக்ஸ்டென்ட் ஆகலாம். ஃபீ பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு 31st கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃபீ பேமெண்ட், அதாவது அப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபீ பே பண்ணா மட்டும், ஃபீ அன்னைக்கு பண்ண முடியல, என்னால ஒரு சம்திங் இஷ்யூ இருக்குன்னா 31st ஜனவரி 2026 வரையும் உங்களுக்கு டைம் இருக்கு. சரி, இதை நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா இது கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ February 2ல இருந்து February 4க்குள்ளார நீங்க இந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா பேரு கரெக்ஷன் முடியாது. அப்பா பேரு, அம்மா பேரு, ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, போன் நம்பர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்ளை பண்ணது அதேதான். ஆனா ஒரு சில விஷயங்கள், அதாவது சப்ஜெக்ட்ஸ், எந்த பிளேஸ்ல எக்ஸாம் எழுத போறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். அது பின்னாடி பார்ப்போம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது நீங்க இந்த எக்ஸாம் சென்டர்ல தான் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கிறத ஒரு சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்
நீங்க தாஞ்சூரா இல்ல மதுரையா இல்ல வந்து சென்னையா ஆர்எல்ஸ் அதர் ஸ்டேட் அதர் ஃப்ரம் தமிழ்நாடா ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் எழுதுறீங்கன்னா அந்த சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பின்னாடி அறிவிக்கப்படும். இட் வில் பி இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் ஆர் மார்ச் ஆர் ஏப்ரல் இந்த மந்த்துக்குள்ள நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அடுத்து வந்து அட்மிட் கார்டு, அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கான அட்மிட் கார்டு கொடுக்கறது, அதுவும் ஏப்ரல் ஆர் மே, மார்ச் ஆர் ஏப்ரல் இந்த டயத்துல நடக்கும். எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி ஆரம்பிச்சு 31ஆம் தேதி வரையும் மே மாசம் இதுக்குள்ளார எக்ஸாம் நடக்கலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இப்போ நம்ம மத்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லிடுவாங்க. இந்த டேட் இப்ப வந்து 14ஆம் தேதி எக்ஸாம், 14ஆம் தேதி நீங்க போறீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க, கொடுத்துருவீங்க, வந்துருவீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. 11ஆம் தேதி மேல இருந்து 31ஆம் தேதி மேக்குள்ளார எப்ப வேணா நடக்கும். அது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா அட்மிட் கார்டுல மென்ஷன் பண்ணுவாங்க இந்த ஸ்பெசிபிக் டேட் அப்படிங்கறத அதை சொல்லிடுவாங்க, எந்த பிளேஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் அங்க இருக்கும், மானிட்டர் செட் பண்ணிருப்பாங்க, சிபியூ இருக்கும், எல்லாமே இருக்கும். யூ கோ அண்ட் ரைட் த எக்ஸாம், தட்ஸ் இட். அந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் எல்லாமே பேப்பர் பென்னு நம்ம எடுத்துட்டு போகணும், பேப்பர் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அங்க செட்டிங்கா இருக்கும். நம்ம போய் ஜஸ்ட் கிளிக் த ஆன்சர், அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ வந்து எக்ஸாம் வந்து இந்த டேட் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 11ல இருந்து 31 எப்ப வேணா நடக்கலாம். மேபி 15 இருக்கலாம், மேபி உங்களுக்கு 31 கூட இருக்கலாம், மேபி 11 கூட இருக்கலாம். அது எப்படி நமக்கு தெரியும்னா அட்மிட் கார்டு மூலியமா தான் தெரியும். ஸோ அட்மிட் கார்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இந்த அட்மிட் கார்டு கூட எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா பரீட்சைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தெரியும். அட்மிட் கார்டு எப்படி வரும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 13ஆம் தேதி பரீட்சைனா 11ஆம் தேதி அட்மிட் கார்டு வரும். 11ஆம் தேதி பரீட்சைனா 10ஆம் தேதி 8ஆம் தேதி கிட்ட தான் அட்மிட் கார்டே வரும். ஸோ அந்த டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தான் பரீட்சை என்னைக்குன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப என்ன அப்டேட்ல இருக்கும். ரொம்ப அப்டேட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது நான் குரூப்ல வந்து நாங்க பண்ணிட்டே இருப்போம், அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்போம், எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றோம். நீங்க அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அதை நீங்க பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு டென்டேட்டிவா ஆன்சர் கீ விடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸ் எழுதுறீங்கன்னா மேக்ஸுக்கான ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பருக்கான ஆன்சர் கீ. சரி, நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் மாறும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பர்சன் வந்து மேக்ஸ் எழுதுறாரு, பிங்கிற பர்சன் மேக்ஸ் எழுதுறாருன்னா ஏக்கும் பிக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஏ வந்து மேபி 11 எழுதலாம், பி 31ஆம் தேதி எழுதலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே ஒரு வருஷம் மட்டும் யாரெல்லாம் காமனா எழுதுறாங்களோ, அதாவது ஜெனரல் டெஸ்ட் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரே நாள்ல ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க. நடுவுல ஒரே ஒரு வருஷம் மட்டும் டெஸ்ட் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிட்டனால அதே அகைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்குள்ள போயிட்டாங்க. ஸோ இப்ப எப்படின்னா இப்ப ப்ராசஸ் எப்படின்னா ஏங்கிற பர்சன் மேக்ஸ் எழுதலாம், சிங்கிற பர்சனோ பிங்கிற பர்சனோ மேக்ஸ் எழுதலாம். ஆனா ஏங்கிற பர்சனுக்கு 11ஆம் தேதி இருக்கும், பிங்கிற பர்சனுக்கு 31ஆம் தேதி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பெரிய கேப் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, கொஸ்டின் பேப்பரே நமக்கு கிடைக்காது. அதுதான் பெரிய விஷயம். கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைக்காது. அடுத்து பாக்குறப்ப ஆன்சர் கீ இப்ப 11ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு ஆன்சர் கீ இருக்குமே, 31ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு ஆன்சர் கீ இருக்குமேனா 11ஆம் தேதி எழுதினவங்களுக்கான ஆன்சர் கீயும் வரும், 31ஆம் தேதி எழுதினவங்களுக்கான ஆன்சர் கீயும் வரும். கொஸ்டின் பேப்பரே எல்லாமே நம்ம எப்படி ஆன்சர் இதான்னு சொல்ல முடியும் பாக்குறப்ப நீங்க என்னத்த அப்ளை பண்ணீங்க, என்ன ஆன்சர் எழுதுனீங்களோ அதையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க த்ரூ இமெயில் ஐடியார். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்ல என்டிஏ வெப்சைட், நாங்க அந்த வெப்சைட் நம்பர் காட்டுறேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போய் எடுத்துக்கலாம். ஸோ டைரக்டா அது உங்களுக்கு இது இருக்கு. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்க அந்த எழுதின ஆன்சர் ஷீட்டையும் உங்களோட மார்க் ஷீட்டையும் வாங்க, அந்த அந்த ஆன்சருக்கான மார்க்ஸ் ஆன்சர் ஷீட்டையும் நீங்க கிடைக்கும். ஸோ நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணி நீங்க அன்னைக்கே மார்க்க உங்களால கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி. ஸோ ஆனா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர்ல உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல, எனக்கு வந்து இதுல இருந்து ஏங்கிறதுக்கு வந்து பி தான் ஆப்ஷன், ஆனா ஏங்கிறது கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வித் ப்ரூஃபோட நீங்க வந்து என்டிஏக்கு சம்திங் ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் கட்டணும். அதுக்கு ஏதோ சம்திங் 50 ஆர் சம்திங் கட்டணும். ஸோ அதை பே பண்ணி அந்த ஆன்சரை நீங்க
ப்ரூஃப் பண்ணீங்கன்னா என்டிஏ வில் பி சேஞ்ச் த ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்துட்டா நமக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரிசல்ட் வந்துட்டுனா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணணும். இது ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் மட்டும்தானே தவிர அட்மிஷன் ப்ராசஸ் கிடையாது. என்டிஏல தெளிவா போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு குரூப்ல ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். என்டிஏ டூயிங் தி எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் டு த செலக்ஷன் ப்ராசஸ். பட் இட் இஸ் நாட் ஏ அட்மிஷன் ப்ராசஸ். அட்மிஷன் ப்ராசஸ் இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க அட்மிஷன் போடணும். ஸோ மேபி நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். மேபி நீங்க வந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா 250 அந்த பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு 250 மார்க் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 150 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேபி யூ ஆர் ஏ ஃப்ரம் அண்டர் த ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து 200 எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்றீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோடைய பேஸ் பண்ணி தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து திருவாரூர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டியே அப்ளை பண்றீங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல இருக்கு. சோ நீங்க போய் அப்ளை பண்றீங்கன்னா அங்க அப்ளை பண்றப்ப அங்க வந்து இந்த ரிசர்வேஷனுக்கான சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுல வந்து இவங்க தான் பாஸ், இவங்க தான் ஃபெயிலுங்கிற கான்செப்டே கிடையாது. த்ரூ த அட்மிஷன் தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு அட்மிஷன் உண்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு லென்த்தியஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஜனவரியில ஆரம்பிச்சு அப் டு ஆகஸ்ட் ஆகும் இந்த ப்ராசஸ் முடியும். ஏன்னா இந்த எக்ஸாமே மேல தான் வரும். அப்புறம் ரிசல்ட் ஜூன் ஜூலை ஆக்கிடுவான். அப்புறம் ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு அட்மிஷனே நடக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடும் சில யூனிவர்சிட்டிலாம். ஸோ செப்டம்பர் ஆயிடும். இந்த ப்ராசஸ் வரையும் கொஞ்சம் பேஷண்ட் தேவை. நம்ம ஏன்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போறோம் அப்படின்னா பேஷண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த ப்ராசஸை கிளியர் பண்றதே ஒரு பெரிய சவால் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உள்ளார போனா ஒருத்தருக்கு அவ்வளவுதான், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்ல போய் பாக்குறப்ப இந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த வெப்சைட்ல நமக்கு வரும். http cutnta.nic.in இந்த வெப்சைட்குள்ள டைரக்டா போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சோம். ரிசல்ட் வந்து அதுவும் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த எக்ஸாமுக்கான ஃபீ என்ன அப்படின்னு பாக்குறப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 3, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்க 3 சப்ஜெக்ட் வரையும் எடுத்தீங்கன்னா 1000 ரூபி. அதே அடிஷனல் ஃபீ, அடிஷனலா சப்ஜெக்ட் எடுக்க 400 கட்டணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் அடிஷனல் 3 சப்ஜெக்ட் வரையும் 1000. நீங்க 4th ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 400 கட்டணும். 5th ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு 400 கட்டணும். ஃபீ பொறுத்தவரையும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீ அதிகமா இருக்கு. அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ ஃபீ வந்து கொஞ்சம் கடினமான ஃபீ தான். ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 900, அடிஷனல் ஃபீ ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஏற 375. இப்போ பிடபிள்யூடி, எஸ்சி எஸ்டி, தேர்ட் ஜெண்டர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 800, 350 rupees அடிஷனலா. அவுட் சைட் இந்தியா, இந்தியால இருந்து அதாவது அப்ராட்ல இருந்து எழுதுறவங்களுக்கு 4500 3 சப்ஜெக்ட்டுக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 1800 ஆட் ஆயிடுது. சார் இந்த எக்ஸாமினேஷன் நேச்சர் என்ன? இப்ப எக்ஸாமினேஷனோட ப்ராசஸ் பார்த்துட்டோம். இப்ப ஜூன்ல ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல முடியும் சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், இந்த எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத மொத்தம் பாத்தீங்கன்னா 37 சப்ஜெக்ட் இருக்கு. 37 சப்ஜெக்ட், 13 லாங்குவேஜ், 23 டொமைன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன் பின்னாடி. 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு மொத்தம். இதுல 13 லாங்குவேஜ், 23 டொமைன் சப்ஜெக்ட், ஒரு ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். நீ 37 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதணுமா? கிடையாது. அது என்னங்கறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல என்னென்ன எக்ஸாம் மீடியம்ல எக்ஸாம் எழுதுறோம்னா அசாமி, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு, உருது, இப்ப எது வேணா நீங்க எக்ஸாம் எழுதலாம். கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல வரும். நீ தமிழ் மீடியம், நான் எப்படி எழுத போறேன் அந்த கவலையே வேணாம். தமிழ் மீடியத்துல கொஸ்டின் பேப்பர் வரும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல வரும். ஸோ நம்ம தமிழ் இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் இருக்கனால நான் அதை சொல்றேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் நீங்க அந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இப்போ ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் வரையும் சூஸ் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 3 சப்ஜெக்ட் வரையும் அப்ளை பண்ணலாம். நான் மேற்கொண்டு 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ அதுதான் சொல்றாங்க, மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் வரையும் தான் நீங்க அப்லோட் பண்ணணும், இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அண்ட் ஜெண்டர் அப்ளிகேஷன். நீங்க ஜெனரல் எடுக்கிறீங்க, லாங்குவேஜ் எடுக்கிறீங்கன்னா அதையும் சேர்த்து 5 சப்ஜெக்ட் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க். ஒரே ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா 5 மார்க். இதே ஒரு கொஸ்டினை தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க்.
இப்ப நீங்க ஒரு 4 ஒரு 5 கொஸ்டின் போட்டு ஒரு கொஸ்டின் தப்பா ஒரு கொஸ்டின் போட்டு 5 மார்க் வந்துரும். இதே ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா அந்த 5 மார்க்ல 1 மார்க் போகும். சோ அது நீங்க பாத்துக்கணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 50 கொஸ்டின் இருக்கும். 50 கொஸ்டின் கம்பல்சரி. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 50 கொஸ்டின் இருக்கும். இப்ப லாங்குவேஜ் தமிழ் எடுக்குறீங்கன்னா, தமிழ்ல 50 கொஸ்டின் வரும். 50 கொஸ்டினும் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். இப்ப நான் அட்டெண்ட் பண்ணாம வந்துட்டா அதனால நெகட்டிவ் மார்க் வருமானா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் 50 கொஸ்டினுக்கும் நான் அட்டெண்ட் பண்ணாம வந்தா மார்க் கிடையாது. அத வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஆனா அட்டெண்ட் பண்ணி தப்பா இருந்தா அது நெகட்டிவ்ல போகும். அத பார்த்துக்கணும். சோ மொத்த எக்ஸாம் வந்து 60 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். இட்ஸ் கன்வெர்ட் இன்டு 1 ஹவர். 1 ஹவர் பரீட்சை நடக்கும். 1 ஹவர் தான் நீங்க உட்கார போறீங்க. கரெக்ட்டா அந்த 1 மணி நேரம் ஆரம்பிக்கும். கரெக்ட்டா 60 நிமிஷம் முடிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இங்க வந்து நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. கரெக்ட்டா 60 நிமிஷம் தான் 60 நிமிஷம் கரெக்ட்டா அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பிக்கிறது, முடியிறது. நீங்க கேட்கலாம். இந்த சிலது ஐடிலாம் குடுக்குற மாரி வருமே, அதுக்கெல்லாம் டைம் கழிச்சுட்டு தான் 60 நிமிஷம். நீங்க பரீட்சை எழுத போறீங்கன்னா, பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போற மாரி இருக்கும். அங்க இந்த ப்ராசஸ்ல பாருங்க. 60 நிமிஷம் தான் பரீட்சை நடக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இந்த ப்ராசஸ நீங்க பண்ணுவீங்க. சோ இது வந்து மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்ல நடக்கும். அது டிபெண்ட் அப்பான் த கேண்டிடேட் உடைய சப்ஜெக்ட்ஸ பொறுத்து இருக்கு. இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு 3 சிலபஸ் இருக்கு. இப்போ சிலபஸ் இருக்கு. 37 சப்ஜெக்ட் சொன்னீங்க. லாங்குவேஜ் 13 இருக்கு. டொமைன் சப்ஜெக்ட் 27 இருக்கு. சரி 23 இருக்கு. ஜெனரல் ஆப்டிட்யூட் 37 சப்ஜெக்ட் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதை நான் பின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். லாங்குவேஜ் பொறுத்தவரையும் என்னென்ன சப்ஜெக்ட்னு அதோட சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க பெருசா வந்து எங்கேயும் கவலைப்பட தேவையில்ல. அதுல என்னென்ன வரும்னா பேசேஜஸ் வரும். பேசேஜ்னா காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இருக்கும். மேல இருக்கும், கீழே கொஸ்டின் இருக்கும். ஈஸியா நீங்க ரீட் பண்ணி பண்ணிடலாம். அடுத்து ஃபேக்சுவல் லிட்ரஸி, அது நெரேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த காம்ப்ரிஹென்ஷன் கூட. அது இல்லாம லிட்ரஸி, கிராமர்ஸ் இருக்கும், வெக்காபுலரி இருக்கும். இதுதான் வந்து சிலபஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். இது இப்ப இங்கிலீஷ்க்கு மட்டுமா? அப்படி கிடையாது. தமிழுக்கும் இதான் சிலபஸ். தமிழ்லயும் இதே மாதிரி மேல பத்தி கொடுத்துருப்பாங்க, கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பொருளறிக, எதிர்ச்சொல்லறிக, இலக்கணம். இதுதான் வந்து தமிழுடைய சிலபஸ். அடுத்து டொமைன் சப்ஜெக்ட். டொமைன் சப்ஜெக்ட்டுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டி. என்சிஆர்டி சிலபஸ் 12th ஓட என்சிஆர்டி. நீங்க என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்றீங்களோ அதோடைய என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு. 12th மட்டும் தான். நீ வந்து வேற எதுவும் படிக்கணும்னா 12th மட்டும் என்சிஆர்டி படிக்கணும். ஜெனரல் ஆப்டிடியூட் பொறுத்த வரையும் அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ஷன், அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நமக்கு சிலபஸ் இருக்கு. இந்த ஜென்ரல் டெஸ்ட் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். மேக்ஸ், ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ். எது ஏன்னா இந்த ஜெனரல் டெஸ்ட்டை பொறுத்து நான் ரீசெண்டா ஒரு புக் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்க ஒரு புக் தயார் பண்ணிட்டு இருக்கனால அதை நான் ஒரு அனலைஸ் பண்ணப்ப ஜெனரல் டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். யாராச்சும் எழுதுற மாதிரி இருந்தா அவங்களுக்கு எப்படி பேசிக்கா இருக்குன்னா ஜிகேல இருந்து அதிக கொஸ்டின் வருது, குவான்டிடேட்டிவ்ல இருந்து கொஸ்டின் வருது. சோ இதான் ரீசனிங். இது மூணுத்துலயுமே ஈக்குவல் ஷேர் வருது. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் வருது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து பயப்பட படிக்காம போனா கூட பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு படிக்காம இருக்கோம்னா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட்டா பார்த்தா கூட போதும். பட் ஆனா அதர் 3 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அப்படியே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா கொடுக்குறாங்க. ஸோ 20-20-20 அப்படி இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நம்ம அதை நம்ம சொன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்து 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 13 இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ் வந்து ஒரு 13 லாங்குவேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, அக்ரிகல்ச்சர், ஆந்த்ரோபயாலஜி, பயாலஜில பயாலஜிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்ந்து வரும். பிசினஸ் ஸ்டடிஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி, ஹோம் சயின்ஸ், knowledge and traditional medium, mass media and communication, mathematics, performing arts, physical education, physics, political science, psychology, Sanskrit, sociology, gender test. ஸோ இதெல்லாம் ஜெண்டர் டெஸ்ட் இஸ் செப்பரேட் சப்ஜெக்ட். நம்ம பார்த்தோம் முன்னாடி பார்த்தது. இதெல்லாம் வந்து 27 சப்ஜெக்ட். அந்த 23 டொமைன் சப்ஜெக்ட் வந்து அந்த என்சிஆர்டி படிக்கிறது அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்கும். 23 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது. 30 அதையெல்லாம் இங்க சொல்லிட்டாங்க. 50 கொஸ்டின், 60 minutes.
5 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்தா 5, ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தா 1 மார்க் போயிடும். எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா சொன்னோம் 11ல இருந்து 31 வரை எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டு மூலியமா தான் தெரியும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அதர் இன்ஸ்டிடியூட் ஆல்சோ கண்டக்டிங் தி செய்யூட். ஆல்ரெடி இதோட நேச்சர் என்னன்னா என்இபி, அதாவது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு 2020 மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதன்படி எல்லா யூனிவர்சிட்டிக்குமே சியூடி கொண்டு வரணும். ஆனா இப்போதைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வர காலத்துல எல்லா யூனிவர்சிட்டியுமே சியூடி எழுதி போற மாதிரி வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. இப்போதைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இதுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அலிகார் யூனிவர்சிட்டி, அசாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு யூனிவர்சிட்டி 22 யூனிவர்சிட்டி பிளஸ் இங்க ஒண்ணு இருக்கு, பேலன்ஸ் இங்க இருக்கு. 29 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ரொம்ப பாப்புலர் ஆனது சொல்லணும்னா டெல்லி யூனிவர்சிட்டிஸ். டெல்லி யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி, அது காலேஜ் நிறைய காலேஜஸ் இருக்கும் சேர்த்து டெல்லி யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அடுத்து ஜேஎன்யூ, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நம்மளுடைய இது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டி. பெரிய பெரிய நபர்கள் படிச்ச ஒரு யூனிவர்சிட்டி, மினிஸ்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களாம் படிச்ச ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டிஸ். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 22 யூனிவர்சிட்டிக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன், நீங்க ஒரு வாசிக்கோங்க. பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா ஊர்லயும் எல்லா ஊருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கும்னு 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்போ எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. எல்லா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கும். பட் சில ஸ்டேட்ல 2 கூட இருக்கும். இப்ப ஆந்திர பிரதேஷ்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ட்ரைபல் யூனிவர்சிட்டி 2 இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ஒன்னு இருக்கும். இதேதான் இங்கே பேலன்ஸ் இருக்க யூனிவர்சிட்டிஸ் நான் சொன்ன ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா. அடுத்து இங்க 48 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இங்க இருக்கு. ராஜீவ் காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டி. டெல்லி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அதெல்லாம் பெரிய பாப்புலர். சரி, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நான் இவ்வளவு சொன்னீங்க சார், கடைசி வரை இந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னா நமக்கு 27 சப்ஜெக்ட்ஸ் சொன்னோம். 13 லாங்குவேஜ், ஒரு ஜெண்டர் டெஸ்ட், 23 டொமைன் சப்ஜெக்ட், அதாவது நமக்கு படிக்கிற 12th சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சரி, இது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் எது அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த உங்களோட சப்ஜெக்ட் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம முன்னாடி குறிப்பிட்ட இந்த 48 யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க நோட் டவுன், இதை எழுதிக்கோங்க. நீங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க அதை லிஸ்ட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏங்கிற பர்சன் வந்து நான் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு போறேன், நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு போறேன், நான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னா லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு. ஓகே, சூப்பர். செகண்ட், 2வது ஸ்டெப் என்னன்னா நான் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பர்சன் வந்து பாட்டனி எடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பாட்டனி எடுக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னா நீங்க சரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்போ நீங்க மேட்ச் பண்ணணும். என்ன மேட்ச் பண்ணணும்? இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ல இருக்காது, நான் சொல்றது அவுட் ஆஃப் ப்ராசஸ். நீங்க ஒரு பேப்பர் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் அப்ளை உள்ளே போகணும். இதெல்லாம் நான் சொல்றது. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 பக்கம் லிஸ்ட் எழுதிக்கோங்க. நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், நான் இந்த யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். இதுல எது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குன்னு மேட்ச் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாட்டனி வந்து திருவாரூர் யூனிவர்சிட்டியில இருக்கலாம், பொலிட்டிக்கல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்காது, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இருக்கலாம். இந்த லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஸோ இதை லிஸ்ட் டவுன் பண்ணணும், இந்த சப்ஜெக்ட்ஸ் மேட்ச் பண்ணணும், யூனிவர்சிட்டிஸ் கணக்கு பண்ணணும், எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல எதாவது இருக்கு அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் இப்ப இந்த ப்ராசஸ்க்குள்ள வரும். இந்த ப்ராசஸ் நம்ம சொல்றப்ப இந்த வெப்சைட் குள்ள போங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் qutNTA.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதான் வரும்.
அந்த ஷோக்குள்ளார போகணும். போனோன்னா இந்த பேஜ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது இங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு சிலபஸ் வேணுமா? சிலபஸ் இங்க இருக்கு. சிலபஸ் ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்றதுதான் என்சிஆர்டி தான் அங்கேயும் இருக்கும். நீங்க அதுக்குள்ள திறந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டியோட 12th சிலபஸ் மட்டும் இருக்கும். அந்த சிலபஸ் மாதிரி நோட்டிபிகேஷன் பண்ணிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க யூனிவர்சிட்டிஸ்னு ஒரு காலம் இருக்கும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுனால அதை காட்டிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டிஸ்ங்கிற காலம்குள்ள போகணும். இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணிருக்கிறத பாருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 2026க்கானது. அதுக்கான அசபிலிகேஷன். அதே மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பிடிஎஃப்ஸ் இங்க இருக்கும். இப்ப நம்ம போறோம், யூனிவர்சிட்டிஸ் பாக்குறோம். யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதுக்குள்ள ஷோ ஆனதுக்கு அப்புறமா நீங்க சொல்ற யூனிவர்சிட்டிஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்டனி எடுக்கிற முடிவு பண்ணிட்டீங்க. பாட்டனி எடுக்கிற முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஆதித்யா, வந்து ஆதித்யா இந்த முதல்ல இதுக்கு முன்னாடி 2 ஸ்கிரீன் போங்க. நீ காமிச்ச ஸ்கிரீன் இங்க கேன் யூ ரிப்பீட் ஃப்ரம் ஹியர்? ஓகே சார். இல்ல அந்த வெப்சைட்ல எங்க ஓபன் பண்ணனும்னு பிகாஸ் அது ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் வரல, அதான் கேட்டேன். கைண்ட்லி ரிப்பீட் ஆதித்யா. சாரி டு இன்டரப்ட். ஓகே. இதுல பாக்குறப்ப நம்ம ரொம்ப சிம்பிள். நான் சொல்றத கேளுங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வேணும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜவஹர்லால் நேரு வேணும், டெல்லி யூனிவர்சிட்டி வேணும், இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும். நான் வந்து பாட்டனி இருக்க போறேன், சுவாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, எனி சப்ஜெக்ட். ஈவன் உங்களுக்கு தெரியுமா இன்ஜினியரிங் பொலிட்டிக்கல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கிரீன் எனர்ஜி, இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது சம்பந்தமா பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கு. இன்ஜினியரிங்ஸ் கூட இருக்கும். நீங்க வந்து இது மட்டும்தான் நம்ம டிகிரி நார்மல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் ஆல்சோ இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி செக் அவுட் பண்ணாதான் தெரியும். ஸோ நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் நமக்கு விருப்பம் இருக்கு அதை நீங்க பண்ணணும். அது செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் பாக்குறப்ப இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப பாட்டனி எடுக்கணும். சரி பாட்டனி இப்ப நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோம். நான் வந்து டெல்லி, ஜவஹர்லால் நேரு, திருவாரூர் யூனிவர்சிட்டி, தமிழ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, ஓகே ரெடி தயார். நான் பாட்டனி வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கா செக் பண்ணுங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ன ப்ராசஸ் அதுதான் இப்ப சொல்ல போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த வெப்சைட் குள்ள போங்க. CUT.NATA.NIC.NIN அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா ப்ராசஸ் இந்த லிங்கை தொட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆகும். இந்த பேஜுக்குள்ளார பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்படி இந்த பேஜ்ல இந்த டேப்ல யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேஜுக்குள்ள போங்க. இந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டேப் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறீங்க, யூனிவர்சிட்டிஸ்குள்ள போறீங்க. போனோன்னா இந்த டேப் ஷோ ஆகும். இந்த டேப்ல உங்களுக்கு இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்லா இதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்குள்ள இதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்குள்ள இதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்குள்ள இதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள இதுல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள போறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்குறப்ப நம்ம வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நான் பார்க்க போறேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நான் ஹிஸ்டரி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நீங்க ஒரு ஹிஸ்டரி எடுக்கலாம் படிக்கலாம்னு முடிவுல இருக்கீங்க. ஐ எம் டேக்கிங் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் நான் செலக்ஷன் பண்ணிக்கப்பா. லிஸ்ட் அவுட் பண்ணதுல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறப்ப உள்ளார போறீங்க. உள்ளார போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ளார என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, அப்ளைட் ஜியாகிரபி, ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காரைக்கால் கேம்பஸ். கேம்பஸ்ல 2 இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரு கேம்பஸ் இருக்கு, காரைக்கால்ல ஒரு கேம்பஸ் இருக்கு, கேரளா சைட்ல ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு கேம்பஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அது மெயின் கேம்பஸ்ங்கிறது பாண்டிச்சேரி மெயின் கேம்பஸ் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ், பயோமெட்ரிக்ஸ், ஹிஸ்டரி. இப்போ நம்ம ஹிஸ்டரி எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி வந்தேன். ஓகேவா? ஹிஸ்டரி பாக்குறப்ப அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படி சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரியும் எழுதிட்டு வரலாம், ஆந்த்ரோபாலஜியும் எழுதிட்டு வரலாம். இப்ப சில யூனிவர்சிட்டிஸ்ல வேற மாதிரி இருக்கும், நான் பின்னாடி சொல்றேன்.
ஸோ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க எழுதிட்டு வரணும் தம்பின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு பாத்தீங்களா அப்படின்னா ஒன்னு எழுதணும்னு இருக்கும். இப்போ ஹிஸ்டியா சரி இப்ப என்ன சொன்னாங்க, தம்பி இந்த இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒன்னு எழுதிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்க. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதிட்டனாலும் இந்த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணலாம். இதே நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறேன், அப்பயும் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் ஒண்ணுதான். அப்போ நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதியிருந்தா ஹிஸ்டரியும் அப்ளை பண்ணலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸும் அப்ளை பண்ணலாம். ப்ராசஸ் புரியுதா? எதுதான் போதும். இப்ப ஹிஸ்டரி எழுதினா ஹிஸ்டரியும் அப்ளை பண்ணலாம், அதே நேரத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் ஜெண்டர் டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுறேன், இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லுனா ஜெண்டர் டெஸ்ட் எழுதுனா நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதலாம். ஆனா நீங்க ஜெண்டர் டெஸ்ட் எழுதிட்டு ஹிஸ்டரி போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நான் ஜெண்டர் டெஸ்ட் எழுதிட்டு நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போலாம். ஆனா ஜெண்டர் டெஸ்ட் எழுதிட்டு நான் ஹிஸ்டரி போக முடியாது. இப்போ நான் சோசியாலஜி எழுதிட்டு ஹிஸ்டரியும் போலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் போலாம். ஆனா இவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஹிஸ்டரி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஜெண்டர் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும்தான் போலாம், ஹிஸ்டரி போக முடியாது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு எலிஜிபிள் அந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை நீங்க எழுதணும். எனி ஒண்ணுதான், நீங்க எல்லாத்தையும் கிடையாது. நீங்க அப்ப ஐயோ இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படி கிடையாது. ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். இதே கமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பாருங்க, பயாலஜி எழுதணும், கெமிஸ்ட்ரி எழுதணும், பிசிக்ஸ் எழுதணும், மூணுமே எழுதணும். அந்த ப்ராசஸ் தெளிவாக்கணும். அது எலிஜிபிலிட்டி. நீங்க இந்த பரீட்சை எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். அது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 12th 50% மார்க்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க சொல்றாங்க. இப்ப ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் ஆர் ஹையர் செகண்டரி 12th grade certificate obtained after successfully completion of grade 12 or equivalent stage of education corresponding at level. அதுதான் 50% எடுத்துக்கணும். ஸோ வந்து நீங்க 12th முடிச்சிருக்கணும். இதுதான் 12th முடிச்சிருக்கணும் தான் சொல்றாங்க. they don't ask 50% இருக்கணும், அது கூட சொல்ல 12th பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி கீழே பாருங்க, இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸோட எலிஜிபிலிட்டி பாருங்க, 50% எடுத்துக்கணும் +2ல. அப்ப நான் 40 எடுத்துருக்கேன், வருமா? கிடைக்காது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி யூனிவர்சிட்டி, திஸ் யூனிவர்சிட்டி. நான் 40 எடுத்துருக்கேன், 30 எடுத்துருக்கேன், நோ பாசிபிளே இல்ல. நம்ம 50 எடுத்துருக்கணும். 50 மீன்ஸ் எவ்வளோ? நான் 500க்கு சாரி 600க்கு 300க்கு மேல எடுத்துருக்கணும். இதான் கணக்கு. நான் 301 எடுத்தேன் எலிஜிபிள், நான் 299 எடுத்தேன் எலிஜிபிள் இல்ல. இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து பாண்டிச்சேரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே மாதிரி நீங்க இந்த யூனிவர்சிட்டி டேபுக்குள்ள போனீங்கன்னா இப்ப நாகாலாந்து யூனிவர்சிட்டி தொட்டீங்கன்னா அதே மாதிரி ஷோ ஆகும். அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கான சப்ஜெக்ட் அவங்க என்ன எழுத சொல்றாங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ நான் அவசரமா அப்ளிகேஷனை போட்டேன், எனக்கு கதை முடிஞ்சுட்டா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நான் மறுபடியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த யூனிவர்சிட்டி எழுத போறோம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் வந்து பாண்டிச்சேரியா, நான் வந்து ஜவஹர்லால் நேரு, நான் டெல்லி யூனிவர்சிட்டியா, நான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியா, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறேன் அப்படிங்கறது நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஹிஸ்டரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸா, பாட்டனியா, சுவாலஜியா, எனிதிங் எல்ஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் தி சப்ஜெக்ட்ஸ். செகண்ட் தேர்ட் ப்ராசஸ் என்ன, இந்த சப்ஜெக்ட் இந்த யூனிவர்சிட்டில ஆஃபர் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க தமிழோ இங்கிலீஷோ ஜவஹர்லால் நேரு, இப்ப நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறேன்னா இங்கிலீஷ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ணல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், ஜேஎன்யூல படிக்கணும்னு சொன்னாங்க. ஜேஎன்யூல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃபர் பண்ணல. அவ்வளவுதான் ப்ராசஸ். ஸோ ஜேஎன்யூல வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அங்க வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் மட்டும்தான் அப்ளை பண்றாங்க, ஸோ ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க அதை மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அப்ப நீங்க டெல்லி யூனிவர்சிட்டி அடுத்து நீங்க பாக்குறீங்க, டெல்லி யூனிவர்சிட்டி நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், எலிஜிபிளுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறைய இதுல ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன். இது ரிஜிஸ்ட்ரேஷன் அதை நான் முன்னாடியே சொன்னதுதான், அதுதான் இங்க ஒரு இதுல கொடுத்துருக்கோம், பிக்சரா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், அடுத்து சிட்டி இன்டிமினேஷன் சிட்டி, அந்த எந்த எக்ஸாமினேஷன் சென்டரு, அட்மிட் கார்டு கொடுப்பாங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதுவீங்க, அப்புறம் ஆன்சர் கீ வருவீங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த இப்ப ஆன்சர் கீ வந்து ரிசல்ட் விட்டுருப்பாங்க. ரிசல்ட் விட்டதுக்குமா நீங்க வந்து இப்ப 12th எக்ஸாம் எழுது நீங்க ரிசல்ட் வாங்குறீங்க. ரிசல்ட் வாங்கிட்டு என்ன பண்றீங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அந்த 12th மார்க்கை வச்சு அப்ளை பண்றீங்க. அதே ப்ராசஸ் இங்க கியூட் முடிச்சு கியூட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்தோன்னே
எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் விருப்பம் வருதுன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எங்களுக்கு அட்மிஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அது வெப்சைட், எல்லாமே வெப்சைட் தான். டைரக்ட் அட்மிஷனுங்கிற ப்ராசஸே நீங்க மறந்துடணும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வரப்ப. ஸோ எல்லாமே நீங்க நெட்ல இருக்கிறப்ப நீங்க அப்டேட்டடா இருக்கும். ஸோ நீங்க அங்க பாக்குறப்ப பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ளார பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறோம்னா இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணி நீங்க அட்மிஷனை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அட்மிஷன் பண்றப்ப அவங்க கவுன்சிலிங் விடுவாங்க. மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் இங்க வந்து கவுன்சிலிங் கிடையாது, மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2. அதாவது மெரிட் லிஸ்ட் என்ன, இப்ப நான் வந்து 250 மார்க் தான் ஹையஸ்ட். ஒரு 50 கொஸ்டின் சொல்லிட்டோம். 50 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க் இன்ட்டு 5 மார்க் போட்டீங்கன்னா 250 மார்க். ஸோ அப்படின்னா 250 தான் மார்க். 250ல இருந்து போடுவாங்க 250, 240, 230, 220, 210 அப்படியே டவுன் பண்ணிட்டே வருவாங்க மார்க்க. பிளஸ் ரிசர்வேஷன் இருக்கும். ரிசர்வேஷன் பண்றப்ப நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி, பிடபிள்யூடி பிசிக்கலி ஹேண்டிகிராப்ட், ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இடபிள்யூஎஸ் இருக்கு. நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா இடபிள்யூஎஸ் இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா எலிஜிபிள், அதுலயும் வந்து இடபிள்யூஎஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்சி கேட்டகரினா எஸ்சி கேட்டகரிக்கு ஒரு 10 சீட் இருக்கும். அந்த 10 சீட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 2 சீட் இருக்கும். 2 சீட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 100 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. ஆனா இதுக்கு மார்க் அதிகம் எடுக்கணும். இப்பயே சொல்லிக்கிறேன், மார்க் அதிகம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஓபிஎஸ்சி அப்படின்னு ஓபிசியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 150 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. ஆனா உங்க யூனிவர்சிட்டியில ஓபிசிக்கு 7 சீட் இருக்குன்னா, இப்ப நீங்க 150 மார்க்ல நீங்க அந்த 7 சீட்டுக்குள்ள வருவீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் கோயிங் டு தட் யூனிவர்சிட்டி. இப்ப நீங்க இப்ப பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நீங்க போயிடுவீங்க, இல்ல டெல்லி யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 150ஓட கம்மி, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஓபிசிக்கு 7 சீட்டு தான் இருக்கு, இல்ல நான் கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து நீங்க அடுத்த ரவுண்ட் விடுவாங்க. இப்போ ஒரு மெரிட் லிஸ்ட் 2 விடுவாங்க. ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் 1, அடுத்து மெரிட் லிஸ்ட் 2. இப்போ ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு செகண்ட், அந்த மாதிரி ரவுண்ட் நடந்துட்டே இருக்கும். ஒரு 3 ரவுண்ட் மேக்ஸிமம் நடக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும். இப்ப டெல்லி யூனிவர்சிட்டி பாருங்களா பெயிட்டர் ரவுண்ட் தான். ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு ரவுண்டு கம்மியா இருக்கும். ஸோ இதான் ரவுண்டு. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதான் இங்க ப்ராசஸா எழுதியிருக்கேன். எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, நோ பாஸ் மார்க். எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அந்த ப்ராசஸ் என்ன, எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. மெரிட் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா மெரிட் லிஸ்ட் 1, 2, 3 அதை விட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சீட் இருந்தா மட்டும் அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா சீட் இருந்தா அந்த யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் மாதிரி வச்சு எடுப்பாங்க. இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில மெரிட் லிஸ்ட் 1, 2, 3 முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா சீட் இருக்குன்னா கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க. அது மட்டும் டைரக்ட் அட்மிஷனா இருக்கும். அன்னைக்கு வரவங்கள யாரு மெரிட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் வராங்க, 4 பேர் வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா சீட் இருக்கு, 4 சீட் எக்ஸ்ட்ரா இருக்கு, யாரா அட்மிஷன் போல 4 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. 4 பேருக்குன்னா நீங்க அந்த டைரக்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்ற அன்னைக்கு நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 பேர் வந்திருக்கீங்க. 5 பேர்ல இப்ப 4 பேர் தான் ஃபர்ஸ்ட், அதுலயும் மார்க் ஆர்டர் படி போடுவாங்க. இப்ப 100, 99, 98, 97 வச்சுக்கோங்க. இப்ப 98 வரை இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். 97வது ஆளுக்கு அட்மிஷன் கிடைக்காது. ஸோ அந்த அட்மிஷன் கிடைக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா சீட்டு அடுத்த அட்மிஷன் கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க வந்து உங்களுடைய இலக்கை அடைந்து விடுவீர்கள். இது என்னென்ன அந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு பாக்குறப்ப 10th சர்டிபிகேட் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ் வேணும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த சர்டிபிகேட், அந்த கேட்டகரி இருந்தால் சர்டிபிகேட் வேணும். பிடபிள்யூ பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் வேணும். இது இல்லாமல் இதர சர்டிபிகேட், ஆதார், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடோட செய்யணும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸே ஒரு என்ன சொல்றது, பேஷன்ஸ் அதிகம். ஏன்னா ஒரு 7-8 மாசம் நம்ம இதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வெப்சைட் இந்த qtnta.nc. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, அதை சொன்னோம்ல, அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா டெய்லி உங்களை அப்டேட் பண்ணணும். என்ன வருது, என்ன சொல்றாங்க, என்ன என்டிஏ இன்ஃபார்ம் பண்றாங்க, அதை நீங்க பார்க்கணும். நாங்க குரூப்லயும் இந்த விஷயங்களை நாங்க அனுப்பிட்டே இருப்போம். அதை நாங்க போன வருஷம் தான் அனுப்புறோம். இந்த விஷயம் அனுப்புவோம், என்ன விஷயம் நடக்குது, எப்படி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாங்க அனுப்புவோம். நீங்க அது மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நீங்க என்டிஏ மூலியமாவும் டைரக்டாவும் பார்க்கணும்.
ஸோ இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ல மனசுல வச்சுக்கிட்டு நாங்க பண்ணுங்க. ஸோ நான் சில பேர் கேட்கறாங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்ப வந்து நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸுக்கு வந்து நான் அதாவது கூட்டாம் புகழ இது தமிழும் ஜெண்டர் டெஸ்ட்டும் எழுதிட்டேன். ஆனா அவங்க கேட்கறது மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எழுதணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம்னா கரெக்ஷன் விண்டோ வர்றது அன்னைக்கு நீங்க இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிடலாம். சப்ஜெக்ட்ஸை கரெக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. அப்ளை பண்ணாதவங்க நான் சொன்ன ப்ராசஸ்ல பண்ணுங்க. அப்ளை பண்ணி முடிச்சவங்க கரெக்ஷன் விண்டோல வரப்ப அதை வந்து நீங்க இந்த ஆர்டர் படி சப்ஜெக்ட்ஸை மாத்தி வச்சு அதுக்கானதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்க. சப்ஜெக்ட் புக் லிஸ்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜுக்கு புக் லிஸ்ட் கிடையாது. நீங்க எந்த ஒரு பப்ளிகேஷனுடைய புக்கை வாங்கி கூட படிக்கலாம். நிறைய புக்லாம் இப்போ வருது, கியூட் யூஜிக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மெக்ராக்கில் அதெல்லாம் வருது, நீங்க அது டைரக்டா வாங்கலாம். இல்ல நம்ம டொமைன் சப்ஜெக்ட் அந்த பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிக்கு என்சிஆர்டி 12th அட்டை டு அட்டை படிக்கணும். அட்டை டு அட்டை எல்லாத்தையும் வரி படிச்சீங்கன்னா அப்படியே கொஸ்டின் டைரக்டா வரும். நீங்க அப்படியே அட்டன் பண்ண வேண்டியதான். ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு அவங்களே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க டைரக்டா கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணா போதும். நான் ஒரு புக்கை கிரியேட் பண்ணிடுவேன், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் அதை சென்ட் பண்றேன். நீங்க அதையும் யூஸ் பண்ணி நீங்க அதை படிக்கலாம். ஸோ இதான் புக் லிஸ்ட், இதான் ப்ராசஸ். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு அனுப்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆதித்யா. இப்போ டவுட்ஸு டைம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப லேட் ஆகுறதுனால மற்ற கோர்ஸுக்கு மற்ற யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அங்கே அட்மிஷன் கூட போட்டிருப்பீங்க, போடலாம். அதனால் இது ரொம்ப லேட்டாக தான் வருது. இது ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங் அட்மிஷன் நான் போட்டாச்சு, இங்கே பிஹெச்சியில் போட்டிங்க, அல்லது வேறு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டிங்க. பட் ஆனால் எனக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் வேறு ஏதோ கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அது பின்னாடி தான் தெரியும். அப்போ இதை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த வழி அல்லது இந்த ஒரு ட்ரபிள் யூ ஹவ் டு ஃபேஸ். வேறு வழி இல்லை. பட் யாரெல்லாம் வெயிட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப கம்மி ஸ்கோரில் கூட அட்மிஷன் வாங்கிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஆதித்யா, ஐடன் தெரியுமா உனக்கு? ஐடனில் ரொம்ப கம்மி ஸ்கோரு. ஆனால் கடைசியில் அவனுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சியூடி வழியாக கிடச்சிருச்சு. பிகாஸ் நல்ல மார்க் வாங்கினவங்க யாரும் வெயிட் பண்ணுறது அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. அதனால் ஓரளவு கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக வாங்கினவங்கலாம் அங்கே அட்மிஷன் கிடச்சிருக்கு. இது நம்ம பாஸ்ட்டில் பார்த்த சில விஷயங்கள். அதுதான், இதையும் மனசில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இதில் குரூப்பில் போட்டிங்கன்னா ஆதித்யா வில் கிளாரிஃபை விதின் the same day he will clarify. If not in the same hour, on the same day it will be clarified. One day குள்ளே கிளாரிஃபை பண்ணிடுவார். இல்லைன்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் போடுங்க. I will ask some other people also there in the group. I will ask them to clarify. அதனால் நீங்கள் வந்து போட்டு வரல, இல்லை தெரியல, யாரை கேட்குறதுன்னு நினைக்க வேண்டாம். லாஸ்ட் இயர் நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. அது எல்லா இதுக்குமே நம்ம ஐ வில் இன்க்ளூட் அதில் போட்டுருங்க. சேட்டில் யார் நம்பர் அந்த குரூப்பில் இன்க்ளூட் பண்ணணுமோ அதில் நீங்கள் சேட்டில் போட்டுருங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ வில் இன்க்ளூட் யூ இந்த பர்டிகுலர் குரூப்பில் நான் போட்டுறேன். நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் போட்டே இருங்க. ஆதித்யாவும் அந்த லலித்தும் அல்லது நானோ அல்லது ஐடனோ யாரோ ஒருத்தர் ஐடனையும் சேர்த்து விட்டுறேன். அந்த கம்மி மார்க் வாங்கின பையனையும் சேர்த்து விட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அவன் நல்லா பேசுவான். ஆனால் மார்க் மட்டும் கம்மியாவன். என்னுடைய பெட் ஸ்டூடெண்ட் வேறு. அதனால் என்ன கிண்டல் பண்ணாலும் அவனுக்கு ஓகே தான். ஸோ அவனையும் நான் சேர்த்திடுறேன். பட் தென் மை கன்டென்ஷன் இஸ், அவன் வெயிட் பண்ணான், பொறுமையாக வெயிட் பண்ணான். அவன் வெயிட் பண்ண முடியல. அவங்க அப்பா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு, அவர் இதில் தஞ்சாவூர்னு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஒரு நாள் இங்கே தங்க வச்சு இருடா, உனக்கு கிடைக்காம போகாது அது இதுன்னு சொல்லி அப்புறம் அப்படியோ கடைசியில் he got it. So what I'm trying to say, but there are some parents, particular parents, they are கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சார் அது கிடைக்கலாம் இது கிடைக்கலாம், நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணும் கிடைக்குதோ அப்போ நீங்கள் முடிவு பண்ணிங்க வெதர் திஸ் ஆர் தட் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ ஐம் நாட் சேயிங் யூ வெயிட் ஃபார் ஒன்லி ஃபார் திஸ்ன்னு சொல்லலை. பட் தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி. ஈவன் இஃப் யுவர் மார்க் இஸ் லிட்டில் லோ, யூ மே கெட் இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இது தவிர இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எந்தெந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவினாஷிலிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க வந்து சியூடி வழியாக அட்மிஷன் தராங்க. காந்தி கிராம் யூனிவர்சிட்டின்னு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. அவங்க தே ஆர் கிவிங் அட்மிஷன் த்ரூ சியூடி.
வேறு எது இருக்குன்னு தெரில. இந்த 2 கண்டிப்பாக இருக்குது எனக்கு தெரியும். எனி அதர் ஃபில்டரிங் ப்ராசஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பை சப்ஜெக்ட் பயாலஜி அண்ட் இன்ஜினியரிங்? சாஸ்திரா யூனிவர்சிட்டி சியூடி வழி எடுக்கிறாங்களா தெரியல, அதை செக் பண்ணி சொல்லலாம். ஆதித்யா நீங்கள் அதை செக் பண்ணி சொல்லுங்கள். சாஸ்திரா யூனிவர்சிட்டி சியூஇடி வழியாக எடுக்கிறாங்களாங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க ஆதித்யா. நானும் செக் பண்ணுறேன். தீஸ் திங்ஸ் வி கேன் டெஃபினெட்லி கெட் தட் கிளாரிஃபிகேஷன் வித்தின் அ டே. அது ஒரு பெரிய ஒரு இதல்ல. ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் ஐயோ யாரை கேட்குறது, ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஒரு பெக்குலர், நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், டிஎன்ஏயும் தே டூ. ஐ மீன் டிஎன்ஏவில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அந்த ஐடன், அந்த குண்டு பையன் இருக்கான். அண்ட் வி ஹாவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஐஓஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேர் இருக்காங்க. பட் திஸ் 1 boy 1 or 2 or 2 பேர் த்ரூ சியூஇடி, அதர்ஸ் த்ரூ தேர் மார்க்ஸ். இன்ஃபேக்ட் டிஎன்ஏவில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த கிளாஸில் டாப்பரே நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஐ வில் சென்ட் தேர் நம்பர், ஐடன் நம்பர் அண்ட் ஜோதி நம்பர்லாம் நான் அனுப்புகிறேன், அந்த குரூப்லேயே அனுப்புகிறேன். தேர் ஆல் அவர் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆல்வேஸ் தே கேன் டாக் டு தெம். அண்ட் நீங்கள் ஆமாம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிடைக்கிறது ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவன் தோ இட்ஸ் அ குட் கோர்ஸ், மை பிரதர் சன் இஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், biotechnology, but then he joined a job in bio. Right now he is in US. ஸோ நிறைய பேர் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் அது சரியில்லை நினச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் கொஞ்சம் கம்மி மார்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. பட் அதுக்காக நீங்கள் கம்மி மார்க் வாங்குவீங்கன்னு சொல்லலை, நீங்கள் நல்ல மார்க்கே இருக்கலாம். பட் ரைட் நவ் வி ஹேவ் ஒன் கேர்ள் ஜோதி in bioinformatics in TNAU. You know how much marks she scored in 12th? 593 out of 600. But she wanted bioinformatics and joined TNAU. எப்படிங்க 593 out of 600, 593 out of 600, very big mark இல்லையா? ஸோ அதனால் even some students are very very focused and they wanted to get into some college or some course. அதை வந்து அடமெண்ட்டாக இருந்து அவங்க பண்ணுவாங்க. அது நல்ல விஷயமும் கூட. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சேட்டில் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் மைக் ஓப்பன் பண்ணி கூட கேட்கலாம். ஜென்சி, யூ ஹேவ் எனி டவுட் கண்ணா? No sir. Okay. Thank you sir. ஆமாம், நீங்கள் எதாவது டவுட்னா அப்புறம் பின்னாடி இருந்தால் கூட நீங்கள் இதில் பண்ணலாம், போடுங்க. நத்திங் ராங். ஐ மீன் குரூப்பில் நீங்கள் இது பண்ணுங்கள். தென் யுவா எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. இப்போ டிஎன்ஏயு நான் போய் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மீட் பண்ணேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் கோர் சப்ஜெக்ட்ஸ்னு சொன்னாலும் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தேன்னா they particular that the student has studied maths or computer science in 12th. அப்படியா? ஓகே. ஓகே. ஸோ சப்போஸ் மேத்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த குழந்தைகள் படிக்கல, தட் இஸ் த ஹோல் ரீசன் தே ஈவன் சூஸ் NOPO சயின்ஸ் குரூப் ஃபார் கெட்டிங் இன்டு சயின்ஸ். ஒரே நிமிஷம், இந்த பொண்ணு மேத்ஸ் எடுக்கல, நான் சொன்ன பொண்ணு மேத்ஸ் எடுக்கல, ஆனால் இப்போ அங்கே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, அது எப்படி சேர்ந்துன்னு கேட்டுடலாங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்களா இருக்கும் அவங்க? இல்லை செக் பண்ணி கேட்டு பாருங்க சார். எனக்கு தெரியல. ஜோதி she got 593 out of 600. ஓகேங்க. ஆனால் அது என்ன எடுத்தது, ஆனால் அது வந்து இந்த செகண்ட் குரூப்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு அது எடுத்தாங்க. மேத்ஸ் எடுத்த மாதிரி தெரியல, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்காங்களான்னு கேட்டுடலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சியூஇடியில் வந்து மேத்ஸ் எழுதுகிறோம் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் மை சன் இஸ் கோயிங் ஃபார் ப்ரைவேட் மேத்ஸ் பிகாஸ் வி நியூ தட் மேத்ஸ் வேண்டியிருக்கோம். இப்போ அந்த சியூடி என்ட்ரன்ஸில் மேத்ஸ் படிச்சு அதில் வந்து இஃப் இஸ் ஸ்கோர் டீசென்ட்லி, will TNAU consider that instead of the 12th marks? செக் பண்ணிக்கலாம். அதாவது நாங்கள் மேத்ஸ் 12th படிக்கல, பட் we will write the maths exam in CUET. will TNAU will consider that. அதானே? கரெக்ட். ஆமா. சரி, அந்த பொண்ணு எடுக்கல. நான் நம்பர் தரேன், நீங்களே கூட பேசிக்கமா. ஆட் பண்ணிக்கிறேன் ஒண்ணே. இப்போ ஒரு சில யுனிவர்சிட்டிஸ்க்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து 12th என்ன படிச்சாங்களோ அதுதான் எழுதணும் சொல்லுவாங்க, இந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸ் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாக்குறப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் ஏதாச்சும் 3 டொமைன் சப்ஜெக்ட் படிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதாச்சும் 3 டொமைன் சப்ஜெக்ட்ங்கிறது இட் பேஸ்ட் ஆன் 12th நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆனா நான் 12th வந்து காமர்ஸ், பயாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அக்கௌண்டன்சி. ஸோ எனக்கு வந்து அதுதான் எக்ஸாம்ல வந்துச்சு. ஸோ காமர்ஸ் நான் அதுதான் எழுதுனேன். காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, 3 நான் எழுதுனேன். ஸோ அந்த ஒரு பேசிக்ஸ் பார்த்துவோம். ஸோ சில யூனிவர்சிட்டிஸ்
ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. டெல்லி யூனிவர்சிட்டி பாக்குறப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி இப்ப இப்படிதான் இந்த சொன்ன அந்த வெப்சைட் இதுதான் பாருங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில பாக்குற பாருங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க. இப்ப கேண்டிடேட் எனி ஒன் லாங்குவேஜ் ஃப்ரம் த லிஸ்ட் ஏ, அதாவது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுக்கும். அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷ். அவங்க வந்து வற்புறுத்தல, எது வேணா படிக்கலாம். எனி 3 லாங்குவேஜ் ஃப்ரம் லிஸ்ட் பி சொல்றாங்க. ஆனா மேல பாருங்க, mandatory the candidate who appear in the QUT UG 2026 in those subject in she or he is appearing past 12th. சோ ஒரு வாட்டி நீங்க பிடிஎஃப் 1க்கு 2 வாட்டி தெளிவா படிக்கணும். அதுதான் சொல்றேன். இந்த ப்ராசஸ் செலக்ஷன், இந்த ப்ராசஸ்க்குள்ள வர மாணவர்கள் அனைவரும் லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கான சப்ஜெக்ட்ஸ், எலிஜிபிலிட்டி அவங்க பார்த்தே ஆகணும். இப்ப இவங்க எலிஜிபிலிட்டியே கொடுக்கல. சோ இப்ப எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது கூட மேல கொடுத்துருக்காங்க. சோ இது நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இப்ப சோசியல் ஒர்க் பாருங்க, அவங்க வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனி ஒன் லாங்குவேஜ் 3 சப்ஜெக்ட்ஸ். சோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கீழே நிறைய இருக்கும், அது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சோ இது நீங்க பேசிக்கா பாத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. 2 லாங்குவேஜ், இப்போ ஒரு லாங்குவேஜ் 3 சப்ஜெக்ட் படிக்கலாம், இல்ல 2 லாங்குவேஜ் 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நம்ம ரெண்டுத்துல எது வேணா பண்ணலாம். சோ அதை நீங்க பார்க்கணும். சோ இதெல்லாம் வந்து இந்த எலிஜிபிலிட்டி, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்க தான் பண்ண முடியும். சோ யாருக்காச்சும் எனக்கு முடியல, கஷ்டமா இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு அந்த குரூப்ல போடுங்க. நான் அதுக்கான எப்படி அந்த பேப்பர் அலாட் பண்ணணுங்கிறத நான் பண்ணி நான் குரூப்லயே சென்ட் பண்றேன். ஓகே, வெரி குட். யா, அது நீங்கள் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் இதில், அது அவர் பார்த்துருவார். இல்லைன்னா நான் ஐ வில் இன்க்ளூட் ஐடன் அண்ட் லலித் ஆல்சோ இன் த குரூப். லலித் ஆல்ரெடி இருக்கார், இன்னைக்கு வரலையாட்டு இருக்கு அவர். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மை சன் ஹஸ் நாட் டேக்கன் மேத்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் இஸ் 4th சப்ஜெக்ட் இன் த 12th, பட் ஸ்கோர்ஸ் வெல் இன் CUT மேத்ஸ் will TNA. ஆமாம், I understood. Bioinformatics is a good course. I mean, a good course, and job opportunity also is better because it's computer related. அதனால் it is கொஞ்சம் பெட்டராக இருக்குது. My brother's son studied MS Bioinformatics in US. இங்கே பயோடெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு பயோஇன்ஃபர்மேட்டிக் கம்பெனியில் வேலை கிடச்சி போய் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தென் he went for MS, just for information. ஒரே ஒன்று சார், இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கா? ஓகே. ஆமா சார், ஒரு சில இன்ஜினியரிங் கோர்ஸ் BSc பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில. BSc பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு. ஓகே, சரி, பாத்துக்கலாம். So எனக்கு I also want to know, இப்ப BSc BTech பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கும்போது BScங்கிறது will it be more the domain subject related syllabus, and BTech-ங்கும்போது the technical aspect of the domain? I just wanted to know, who can help me understand? So see, can you repeat the question? see, BSc bioinformatics-க்கும் BTech bioinformatics-க்கும் என்ன difference? So நம்ம BSc படிக்கும்போது will it be more domain subject oriented, like genomics and medicine discovery, அந்த மாதிரி subject related இருக்குமா BSc ன்னு படிக்கும்போது? ஒரு வேலை பண்ணுமா படிக்கும்போது அந்த ஜோரி has replied, I have come for a field observation, let me call you in the evening sir ன்னு போட்டிருக்கு. ஈவினிங்கில் அந்த ஜோரி கூப்பிட்டா, பிகாஸ் she got admission in BTech bioinformatics also in அது என்னது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இன் சென்னை, சத்யபாமா. பட் she chose தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி BSc bioinformatics. ஸோ நீங்கள் அவளை கேட்டால் தெரியும் ஓரளவுக்கு why she chose like that. அது BTech bioinformatics அதான் oldest and the longest serving government college for informatics, bioinformatics. சரி, நீங்கள் அது ஒரு வார்த்தை கேட்டுடுங்க அவங்கள. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னு அப்புறம் தென் யூ அகெயின் கால் மீ ஆர் புட் இன் த குரூப். சரிங்களா? ஓகே. அது என்ன ஒண்ணு, இந்த வருஷத்துல இந்த கடைசி 2 வருஷத்துல இருந்து நம்மளோட சிலபஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ நம்ம 3 இயர்ஸ் கிடையாது, எல்லாமே 4 இயர்ஸ் வந்துட்டு நீங்க வந்து முன்ன இருக்கிற சிலபஸ் மாதிரி இன்னைக்கு கிடையாது. அதுலயும் நீங்க மனசுல வச்சு எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன். ஸோ வந்து முன்னாடி வந்து 3 இயர்ஸ் இருக்கும் BSc இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா,
இந்த வருஷத்துல இருந்து, அதாவது கடைசி 2 வருஷம் என் செட்ல இருந்து 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. ஓ சோ அது எதனால NEPங்கிற பேஸ் பண்ணி கொண்டு வந்தது. சோ சிலபஸ் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டு கடைசி வருஷத்துல நீங்க ரீசர்ச் பண்ற மாதிரி நிறைய மாற்றம் வந்திருக்கு. சோ நீங்க வந்து நார்மல் டிகிரி இந்த மாதிரி நீங்க யாருமே நினைச்சுக்க வேணாம். யாருமே சொல்றேன் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சிலபஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்திருக்கு. இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ஆக்கிட்டாங்க. ரீசர்ச் கடைசி வருஷத்துல நம்ம ரீசர்ச் பண்ணிட்டு தான் வெளில வர முடியும். ரீசர்ச் அப்புறம் வந்து நிறைய விஷயத்த நீங்க பிராக்டிக்கலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து எந்த யூனிவர்சிட்டியில சேர்ந்தாலும் சரி, இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம போறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து நீங்க பாருங்க. எனிவே அது நம்ம பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். வில் கோ ஒன் பை ஒன். வேறு யாருக்காவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஜென்சி, யூ ஹேவ் எனி கொஸ்டின்? செந்தமிழ் செல்வன் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். வாட் இஸ் ஸ்கோப் ஃபார் பயன்? சேம் கொஸ்டின். யூ கேன் டாக் டு ஜோதி. தெரியுமில்ல உங்களுக்கு செந்தமிழ் செல்வன்? ஜோதி தெரியுமா தெரியாதா? நோ, ஓகே, ஐ வில் இன்டர் பிகாஸ் உங்களுக்கு தெரியும் வாய்ப்பு. சுபஸ்ரீ பாலாஜி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? சுபஸ்ரீ பாலாஜி. யுவா பி, எனி டவுட்? தாரணி மணிங்கிற பரத்தா? தாரணி மணி, உங்க பேர் பரத்னு ஆரம்பிக்குமா? Hello sir, Subhashri Balaji here sir. Subhashri Balaji, if you have any doubt, you can இவ அதுதான் சார், ஒரு சின்ன கொஸ்டின் தான். சின்ஸ் ஐம் நியூ டு திஸ் ப்ராசஸ், எனக்கு என்னன்னு கேட்டாக்கா, அவங்க மேடம் சொன்ன மாதிரி 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப PCM ஸ்ட்ரீம்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் காமனா இதை கண்டிப்பா எழுதணும். என்னென்ன சப்ஜெக்ட்? அப்படி இல்லை, அந்தந்த யூனிவர்சிட்டி மாறும். தட் இஸ் த ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணணும் திருவாரூர் யூனிவர்சிட்டியில்னா அவன் ஒரு செட்டு கேட்டிருப்பான். வேறாஸ் இஃப் யூ கோ டு டெல்லி யூனிவர்சிட்டி அவன் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டாங்க. மேத்ஸ் கண்டிப்பாக வேணும்பா, இங்கே மேத்ஸ் வேண்டாம்பா. இந்த மாதிரி சில சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் எந்த ஆஸ் யூ ரைட்லி செட், choose your subject and choose your university, or choose your university and choose your subject and see what all are required. அது தகுந்தாப்பில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஃபைன் சார், காட் இட். இதுல ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன் சார். யாராச்சும் வந்து 2 யூனிவர்சிட்டி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா 2 யூனிவர்சிட்டி நீங்க பார்த்து எடுக்கணும். சோ அதுக்கு மாதிரி சப்ஜெக்ட நீங்க தான் கிளப் பண்ணணும். அது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில PCM இருக்குன்னு வச்சுப்போம். டெல்லி யூனிவர்சிட்டில ஒரு லாங்குவேஜ் ஒரு 12th சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்றாங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட கிளப் பண்ணணும். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் எழுதணும், நான் வந்து PCM எழுதணும், அதே மாதிரி நீங்க 12th ஏதாச்சும் எழுத சொல்லிருந்தா அதை எழுதி இருக்கணும். சோ எல்லாம் சேர்த்து எத்தனை பேப்பர் தான் இருக்கணும்? 5 பேப்பர் தான் இருக்கணும். சோ நீங்க தான் இதை கிளப் பண்ணணும். இந்த விஷயத்த நீங்க தான் பார்க்கணும். ஃபைன் மேடம், ஃபைன், thank you, thanks. Is there a limit to choosing the number of universities? இருக்கா? நோ சார், அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் யூனிவர்சிட்டி எவ்வளவு வேணா அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் அப்பையும் நமக்கு யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் இருக்கும். ஆனா அது நீங்க பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க கடைசியில யூனிவர்சிட்டிஸ் முடிச்சிட்டு, நான் எக்ஸாம் முடிச்சிட்டு கூட நீங்க யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கான நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அது பேஸ் பண்ணி தான் அங்க அட்மிஷன் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணல அப்ளிகேஷன்ல, ஆனா நான் வந்து ஆஃப்டரா டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றேன். ஆனா டெல்லி யூனிவர்சிட்டியோட எலிஜிபிலிட்டியான 12th படிச்சிருக்கணும், 12th வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கணும், ஒரு லாங்குவேஜ் எழுதிக்கணும். அந்த மாதிரி நீங்க எழுதிருந்தீங்கன்னா இது நீங்க அப்ளிகேஷனுக்கு அப்புறமும் பண்ணலாம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துக்க வேணாம். முன்னாடி அப்ளிகேஷன் பண்றப்ப இதெல்லாம் பண்ணிடுங்க. ஆமாம், அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது அப்பப்போ உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன், நம்ம ஜென்ரல் கிளாரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இண்டிவிஜுவல் கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் ஐ எம் கோயிங் டு இன்க்ளூட் ஜோதிஸ் நம்பர் and I will send the Jodi's number. Whoever is interested in bioinformatics, they can talk to her. ஐடனோட நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே இதில் போடுங்க. ஐ மீன் இந்த இது கொஸ்டின் போட்டால் அவங்கள சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுங்கடான்னா பண்ணிவிடுவாங்க. நாட் an issue. Of course, Aditya is there and Lalit also will be there. So 3 or 4 people, I think they can help you. Yes, அவ்வளோதானே? Yeah. So thank you for attending this program. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. Our job is to help our students in all possible ways. அதனால் நீங்கள் போட்டுட்டு ஒன் டேலேயே வந்துடும். வரலன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க. I will see to that you get the answer.
ஆதித்யா ஏதாவது ஃபைனல் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்ல சார், நான் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, நான் குரூப்ல அவர் இருப்பார். ஆதித்யா வில் பி தேர் நான் சொல்லிடுவேன். டிஎன்ஏசியூனா அந்த பையன் ஹைடன் வந்து பார்த்துப்பாரு. மத்தபடி நான் வந்து என்னால என்னென்ன தெரியுமோ நாங்க சொல்லிடுவோம். சார் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஆதித்யா ஃபார் யுவர் டைம். எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆதித்யா. Thank you very much, sir, and thank you, Aditya. It was really helpful. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. அது என்னடா கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அது நீங்க அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். 2 வாட்டி ஓபன் பண்ணி இந்த CUT வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டேன், அப்புறம் பாத்துக்கலாம்னு. மெதுவாக பாருங்க, ஒரு ஆரம்பிச்சே பாருங்க. அண்ட் ஏன் ஆதித்யா இன்னைக்கு நாளைக்கு லீவு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா ஓவர் ஃபோன்? அதெல்லாம் பண்ணலாம் சார், எப்போ வேணா பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் குழந்தைகளுக்கெல்லாம் லீவு. பிகாஸ் டியூஸ்டேல இருந்து எனக்கு ஈவினிங் பண்ணா, ஏன்னா மார்னிங் வந்து கிளாஸ். ஐ நோ அதான் இன்னைக்கு நாளைக்கு நீங்க ஆதித்யாவை எப்போ வேணா கூப்பிடலாம். ஓகே, ஏன்னா போத் த டேஸ் ஹாலிடே தானே, அதனால் கூப்பிடலாம். பட் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் கூப்பிடுங்க, ஏன்னா ஐ வில் கோ டு காலேஜ். ஓகே, ரைட். தேங்க்யூ ஆதித்யா. தேங்க்யூ சார்.